பல இழுபறிகளுக்கு பிறகு பல பிரச்சனைகளுக்கு பிறகு இப்பொழுது தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய ஆதரவை உத்தியோகபூர்வமாக சொல்லணும். ஏற்கனவே அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய ஆதரவை சொல்லிவிட்டார்கள். அந்த உத்தியோகபூர்வமாக அந்த கடிதம் இன்னமும் கையளிக்கப்படையில இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை. எனவே நீங்கள் அந்த காணொளியை பார்க்கும்போது அந்த கடிதம் கையளிக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருப்பார். எனவே அவர் மிக விரைவில் சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லி பதவியேற்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இன்றைக்கு நாள் முழுக்க நடந்த சம்பவங்கள் என்ன, காலையிலிருந்து பெரிய பரபரப்பாக இருந்தது. என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, பின்னணியில் என்ன விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது, விஜய் எப்பொழுது பதவியேற்பார், எப்படி பதவியேற்பார், யார் யாரெல்லாம் அழைக்கப்படக்கூடும், இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயான அமைதியோடு தான் இன்றைக்கு காலமே விடிஞ்சது. ஏன்னு சொன்னால் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு கொடுப்பார்களா, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுப்பார்களா, என்ன ஏது பெரும்பான்மையை விஜய் அவர்களால் நிரூபிக்க முடியுமான்னு சொல்லி ஒரே ஏகப்பட்ட குழப்பமாக இருந்தது. இதுக்கிடையில் ஆளுநர் வேற 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு காட்சிகளே மாறப்போது, ஒருவேளை ஆளுநருடைய ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஒரு பக்கத்தால் செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்க, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அது இப்போ கடந்த 48 மணி நேரமாக கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் 2 கட்சியுமே உத்தியோகபூர்வமாக வாய் திறந்து சொல்லல நாங்கள் கூட்டணி சேரப்போறோம் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில செய்திகள், ஒரு சில தகவல்கள், கட்சியினுடைய சில முக்கியமான உறுப்பினர்கள் சொன்ன கதைகளை பார்க்கக்குள்ள ஒருவேளை சேர்ந்து ஆட்சி அமைப்பார்களோ என்ற எண்ணம் எல்லார் மத்தியிலும் இருந்தது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமை விடியக்குள்ளே பெரிய குழப்பத்தோடு தான் விடிஞ்சது. அப்போ முதலாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையகம் இருக்குத்தானே பனையூரில், அங்கே நடைபெற்ற எம்எல்ஏக்களுக்கான ஒரு சந்திப்பு. இன்றைக்கு காலம் 9:30 மணிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற சகல எம்எல்ஏக்களும் பனையூர் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே சென்னையில்தான் தங்கியிருக்கிறார்கள். எனவே மிக இலகுவாக வரக்கூடியதாக இருந்தது. எனவே பனையூர் அலுவலகத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டது. ஒன்றுக்குமே யோசிக்கக்கூடாது, ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது. இங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. இடதுசாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஏற்கிறது தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாருமே குழம்ப வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறிவுரை ஒன்று வழங்கப்பட்டது. எதற்காக இந்த அறிவுரை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், திமுக சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற எல்லா எம்எல்ஏக்களும் சென்னையில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக எல்லாருமே அந்த கோவிட் காலத்தில் ஐசோலேட் பண்றேன்னு சொல்லுவது தானே, அதே மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களும் எதற்காக இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த குதிரை பேரங்கள் நடக்கும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்கள் எடுக்கிறது, ஆட்களை விலை கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தானே, அது மிக இயல்பானது. அதிமுக என்ன பயம் என்று சொன்னால், தங்களுடைய கட்சியிலிருந்து தாவேகா ஆட்களை உருவி எடுத்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால தான் பாண்டிச்சேரியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நேரடியாக போயிட்டு எல்லா எம்எல்ஏக்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். என்ன நடந்தாலும், யார் போன் பண்ணாலும் ஆன்சர் பண்ண வேண்டாம், எவ்வளவு ஆசை காட்டினாலும் பதவிதாரம், அமைச்சர் பதவிதாரம் என்று சொல்லி தாவே கலந்து கோல் வரும், யார் அழைப்படுத்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது என்று சொல்லி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சொல்லி போட்டு தான் வந்தவர். அப்ப அதே பயம் தாவேகாக்கும் இருக்கும். என்னதான் தாவேகா சார்பாக தெரிவு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தாலுமே கூட அரசியல்ல இந்த பணம் விளையாடுற இடத்துல அதுவும் கோடிக்கணக்கான பணம் விளையாடுற இடத்துல எதுவுமே நடக்கலாம், எப்படி வேணும்னாலும் நடக்கலாம் என்று சொல்லி நிலைமை தான் இருக்குது. அதனால தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லலாம். அதனால இன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம், எங்களுடைய தலைவர் ஆட்சி அமைக்கிறதா என்று சொல்லி சரி என்று அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சது. அதுக்கு பிறகு செய்தி வந்தது, இடதுசாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தங்களுடைய கட்சிகளினுடைய முக்கிய உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய முடிவு காலம் அறிவிக்கப்படும், பிறகு மத்தியானம் அறிவிக்கப்படும், பிறகு பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று சொல்லி அப்படியே கடத்தி கடைசியில் மாலை வேளையில் தான் அவர்களுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 2 கட்சிகளுமே உத்தியோகபூர்வமாக தங்களுடைய கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு நிபந்தனை அற்ற ஆதரவு
என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வெளியில் இருந்து ஆதரவு என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிற ஒரு முடிவைத்தான் எடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் வெளியில் இருந்து ஆதரவு என்று சொன்னா, எங்களுக்கு ஆட்சியில பங்கெடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அல்லது ஏதாவது பொறுப்புகளை வகிக்கிறதுக்கோ அமைச்சர் பதவி எடுக்கிறதுக்கோ எங்களுக்கு விருப்பம் இல்லை, எனவே நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இரண்டு கட்சிகள், இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்றாக சில முக்கியமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த மாதிரி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஏன் கொடுக்கிறோம் என்று சொன்னா, இந்த ஆட்சி அமையாம இருக்குது. தனிப்பெரும் கட்சியாக அதிக வாக்குகள் வாங்கினது, அதிக எம்எல்ஏக்களை வச்சுக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். எனவே அவர்கள் தான் முறைப்படி ஆட்சி அமைக்கணும். இங்கால ஆளுநர் இதுக்குள்ள அரசியல் செய்கிறார், வேணுமென்றே அதை தாமதப்படுத்துறார், இதுக்கு பின்னால பாஜக இருக்கும். எனவே இப்படியே போனா தமிழகத்தில் ஒரு அரசு அமையாமல் போனால் அடுத்ததாக யாருடைய ஆட்சி வரும்? ஆளுநருடைய ஆட்சி வரும். ஆளுநருடைய ஆட்சி என்றது மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆட்சி தான் என்று சொல்லி அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்களும் சொன்னார்கள். எனவே அந்த மாதிரியான ஆபத்து தமிழகத்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவை கொடுக்கின்றோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவை கொடுக்கிறோமே தவிர மற்றும்படி திமுகவோட நாங்கள் எப்பவுமே நல்லுறவில் தான் இருப்போம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. திமுகவோட நல்லுறவில் இருந்து கொண்டு தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம், இங்க கூட்டணி அங்க ஆதரவு என்று சொல்லி ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு, ஒரு கடினமான நிலைப்பாடுன்னு சொல்லலாம். திமுக இருந்து பிரிஞ்சு போகல, இப்ப காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு போன மாதிரி திமுக இருந்து தாங்கள் பிரிஞ்சு போகல, திமுக கூட்டணியில இருந்து கொண்டு ஆதரவை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான விளக்கம் ஒன்றை சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் விடுதலை சிறுத்தைகளும் எடுக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இனி அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஊடக சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இப்பொழுது மாலை 6 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து அந்த 118 மெஜாரிட்டி தனக்கு இருக்கின்றத அந்த கடிதங்களை ஒப்படைக்க இருக்கின்றார். இதுக்கிடையில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இடதுசாரிகள் தங்களுடைய முடிவுகளை அறிவிக்காக்க முதலே இன்றைக்கு மத்தியானம் போல இந்த செய்தி வந்துட்டு மாலை 4:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் என்று சொல்லி. அப்ப எதுக்கு சந்திக்கணும்? சந்திக்கும் போது கட்டாயம் அந்த கடிதம் கொண்டே கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, நேற்று ஆளுநர் என்ன சொல்லி விட்டு சொன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க 118 அதை கொண்டு வந்தீங்கன்னா சரி. எனவே இப்படியான பின்னணியில இன்று மாலை ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் என்று சொல்லி செய்தி வரைக்குள்ள அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு தகவல் கிடைச்சபடியாத்தான், ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தபடியாத்தான் அவர் ஆளுநரை சந்திக்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பார். அப்ப ஆளுநர்கிட்ட வருங்கையோட போக முடியாது தானே. எனவே இந்த மத்தியானம் போலவே விளங்கிடுது, ரைட், இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்க போகின்றார்கள், விசிக ஆதரவு கொடுக்க போகிறது என்று சொல்லி இப்பொழுது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டு தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா காலையிலேருந்து ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். பிரேக்கிங் நியூஸுக்கு ஓய்வே கிடையாது. இப்ப கூட நீங்க டிவியை போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா டிவிலையும் பிரேக்கிங் நியூஸ் தான் போய்கொண்டிருக்குது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டசபைக்கு வரும் வரைக்கும் ஒரே பிரேக்கிங் நியூஸா தான் இருக்க போது. இதுக்கிடையில விஜய் எப்பொழுது பதவி ஏற்பார் என்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பெரும்பாலும் அவர் திங்கட்கிழமை பதவி ஏற்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னா இடையில சனி ஞாயிறு வருது. எனவே சனி ஞாயிறுல பெரிய அளவில் அலுவல்கள் எல்லாம் பார்க்க முடியாது. கார்ட் பிரிண்ட் பண்ணணும், அதை கொண்ட எல்லா கெஸ்ட்டுக்கும் கொடுக்கணும், ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். இனி என்ன தீமில் பதவி ஏற்க போகிறார்கள், என்ன செய்ய போறான்னு சொல்லி தெரியாதானே. எனவே அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். எனவே பெரும்பாலும் திங்கட்கிழமை பதவி ஏற்கலாம் என்று சொல்லி முதற்கட்டமாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிகுந்த உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதிப்பதை, வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா இடமும் ஒரே மகிழ்ச்சி கொண்டாட்டம். பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விஜய் இருக்கிறாரு தானே, அவர் எதை செய்தாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுல 1000 பிரச்சனைகள் வரும். பல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல தடங்கல்களை தாண்டித்தான் அவர் வெற்றி பெற வேண்டி இருக்குது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் படாத பாடுபட வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னா எந்த ஒரு படமும் இப்ப கொஞ்ச காலமா கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லாமல் வெளிவந்த படம் என்று சொல்லி ஒரு படமே கிடையாது. எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அமைப்பு முட்டுக்கட்ட போடும், அல்லது ஏதோ ஒரு வழக்கோ இன்னொரு பிரச்சனை தான் இருக்கும். அந்த மாதிரி போராடித்தான் படங்களே ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்குது. அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த முதலமைச்சராக பதவி ஏற்கிற இந்த ப்ரோசஸும் கூட இப்படி எல்லா இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா போராடி கடைசியில வெற்றி பெற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசியில வின் பண்ணிடுவார் என்ற நம்பிக்கை இப்ப எல்லாருக்குமே வந்திருக்குது. தனியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் இப்ப எல்லாருக்குமே வந்திருக்குது. கடைசியில விஜய் வின் பண்ணிடுவார் என்று சொல்லி. எனவே அவருடைய இந்த முதலமைச்சர் பயணமும் வெற்றிகரமாக அமையட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி
ஒன்று தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனந்த விகடன் ஊடகம் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தேமுதிக கட்சியினுடைய பிரேமலதா விஜயகாந்தும் விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை வழங்கலாமா என்பது சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக விகடன் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.